ஹலோ. உறவுகளே, மாலை வணக்கம். மாலை வணக்கம்ன்றதை விட மணி இப்பொழுது 1 மணி ஏதோ ஆகியிருக்குது நினைக்கிறேன். அப்படி கொஞ்ச நேரம் அது இதை பண்ணிட்டு நான் தூங்காமல் இருக்கிறேன். அந்த சமயத்தில் உங்களை கொஞ்ச நேரம் சந்திச்சுட்டு போயிடலாம், குட் நைட் சொல்லிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு உங்களை சந்திக்க வந்துக்கிறேன். ஓகே. மறுபடியும் நான் இப்போ இந்த காக்கா விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லலான்னு ஆசைப்பட்றேன். என்ன சார், காக்காவை விடமாட்டேங்க மாதிரி தெரியுது. இப்போ என்ன காக்காவை பற்றி என்ன சொல்ல போகிறீங்களோன்னு கேட்குறீங்களா? காக்கைக்கு எவ்வளோ அறிவு பாருங்க. பழைய கதை தான் சொல்கிறேன், சின்ன பசங்களுக்கு சொன்ன கதையை தான் ஒரு மாற்றமும் இல்லாமல் திரும்ப இந்த ஞாபகப்படுத்துகிறேன். அது காக்காக்கு எவ்வளோ புத்தி பாடுறேன்றத தெரிஞ்ச விஷயத்தான் நான் மறுபடியும் அவங்களுக்கு நினைவுபடுத்தலாம். என்ன அறிவை கண்டுபிடிச்சிட்டிங்களோன்னு கேட்டால், சின்ன பழைய விஷயத்த சின்ன பசங்களுக்கு கற்றுக் கொடுத்தது நான் சின்னதில் படித்தது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அப்போ உங்களுக்கு எவ்வளோ ஞாபக சக்திக்கு பாருங்கன்னு கூட என்ன சொல்லலாம். எனக்கும் ரொம்ப குஷியாகுது. என்ன விஷயம்னா, பாருங்க, அதுக்கு தண்ணி வச்சாங்க. ஒரு இடத்துல தண்ணி இருந்துச்சு, அந்த தண்ணி ரொம்ப ஆழத்தில் இருந்துச்சு. அந்த காக்காவால் அந்த வாயை வச்சு அதை பிடிக்க முடியல, ஏன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஆழத்தில் இருந்துச்சு. உடனே அந்த காக்கா சிந்திக்க ஆரம்பிச்சிச்சு. உங்களால் தான் முடியுமா? என்னால் முடியும். அதுக்கு எப்படி வழி பண்ணுறது எனக்கு தெரியும் சொல்லி என்ன பண்ணிச்சு, இந்த அங்கங்கே இருந்த கல்லுங்களெல்லாம் அங்கங்கே இருந்த கல்லுங்களெல்லாம் எடுத்து உள்ளே போட்டுச்சு. உள்ளே கல் போட அந்த ஏரியாவில் தண்ணி மேலே அப்படியே ஒரு பாதி கல் அதில் ரொப்பினோடனே முழு அளவுக்கு தண்ணி கிடச்சிச்சு பாருங்க. அப்போ ஆறாமல் ஒரு பிரச்சனை இல்லாமல் அழகாக அதை தன்னுடைய அகல் வாய் வச்சு அழகாக குடிச்சிட்டு பறந்து போச்சு. நான் இதுதான் சொல்ல வந்தேன், புதுசாக ஒன்றும் சொல்ல வரல. அதை வச்சுக்கிட்டு நம்ம வேறு ஏதாவது அந்த அறிவை வேறு எதுக்கெல்லாம் கூட பயன்படுத்தலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு 2 நாளைக்கு முன்னே ஏதோ ஒரு கடைக்கு போனேன். ஒரு ஷாப், ரொம்ப டீசெண்டாக ஒரு ஷாப் இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணால், இந்த இது பார்த்தேன், இந்த பிளம்ஸ், பாதாம், இந்த மாதிரி சில பருப்பு வகைகள், காஸ்ட்லி பருப்பு வகைகளை ஒரு பெரிய பெரிய டப்பாவுங்களில் ஃபுல்லாக ரொப்பி வச்சுருந்தோம். மை காட், இன்னும் ஒரு 100 கிராமு இருந்தாவே இவ்வளோ விலைன்றாங்க. 1 கேஜினாக்கா 100 ருபீஸில் இருக்குது. இவ்வளோ டப்பா நிறையா. அது எவ்வளோ பெருசு டப்பான்னா ஒரு 2 அடி இருக்கும். 2 அடி, 1 அடிக்கு 1 அடி, இல்லை 1.5 அடிக்கு 1.5 அடி, 2 அடி டப்பா. அது ஃபுல்லாக அந்த பாதாமும் பிஸ்தா அதெல்லாம் ரொப்பி வச்சுருந்தான். மை காட், இதெல்லாம் விற்றனாக்கா எத்தனோ ரொம்ப 1 லட்சக்கணக்கு கூட விற்கலாம். அந்த அளவுக்கு இதில் இவ்வளோ ரொப்பி வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் அதான் உங்களுக்கு தான் தெரியுமே, நான் கொஞ்சம் தலைக்கு வேலை செய்ய கொடுத்தேன். எப்படி இது இவ்வளோ ரொப்பி வச்சுக்கலான்னு அப்படின்னு பார்த்தா, அவன் என்ன பண்ணிக்கிறான், இந்த காக்கா தண்ணி உள்ள கல்லை போட்ட மாதிரி இவன் என்ன பண்ணிக்கிறான், ஒரு 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 2 அடிக்கு 2 அடி பாக்ஸுன்னு வச்சுங்க.
2 அடி ஸ்கொயர் பாக்ஸ்னு வச்சுக்கோ. இவன் என்ன பண்ணிக்கிறான், புத்திசாலி, உங்களை மாதிரி புத்திசாலிலாம் பண்ணிக்கிறான், என்ன மாதிரி இல்லை, உங்களை மாதிரி எல்லாம் என்ன பண்ணிக்கிறான், 2 அடிக்கு 2 அடி ஸ்கொயர் ஹோல் இருந்துச்சு இல்லையா, அதில் வந்து 1 அடிக்கு 1 அடி, 1 அடிக்கு 1 அடி இன்னும் கொஞ்சம் பெருசாக இன்னொரு காலி டப்பா, ஒரு உடன் பாக்ஸ் எடுத்து அந்த 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 2 அடிக்கு 2 அடி பாக்ஸ் இருந்துச்சு இல்லையா, அதுக்கு உள்ளே வச்சுருக்கான். யோனிக்கு நான் என்ன சொல்கிறேன்னு, அவ்வளோ பேர் பாக்ஸில் சென்டரில் ஒரு சின்ன பாக்ஸை வச்சுட்டுருக்கான். சின்ன பாக்ஸ் வச்சுட்டோன்னே இந்த சின்ன பாக்ஸுக்கும் அவுட் சைடு இருக்கிற பாக்ஸுக்கும் கேப் இவ்வளோ தான், ஒரு 2 இன்ச்சு கூட இல்லை, ஒரு 2-3 இன்ச்சு தான் வச்சுங்க, சுற்றி ஒரு 2-3 இன்ச்சு தான் கேப்பு. இவன் வந்து ஒரு 2-3 கேஜி இல்லைனா ஒரு 10 கேஜி தான் வச்சுக்கோ. அவரோட பெரிய டப்பாவில் ஒரு 50 கேஜி போட்டால் தான் ரொம்ப. இவன் உள்ள ஒரு காலி எம்டி பாக்ஸு பொட்டியை வச்சுட்டோன்னே சுற்றிக்கிற சைடில் கண்ணாடி பாக்ஸ், அது சுற்றிக்கிற பாக்ஸில் கொஞ்சோண்டு தான் கேப்பு, அதில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு உடனே இந்த சின்ன கேப்பில் சுற்றி ரொம்ப நாள் டப்பா ரொம்பிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது எவ்வளோ ரொப்பியிருந்தாலும் ஃபில்அப் பண்ணியிருந்தான் ஒரு ஒரு 2-3 கேஜி தான் வச்சுங்க. இந்த 2-3 கேஜி அதில் போட்ட உடனே அவ்வளோ பெரிய பாக்ஸ் நிறையா, கண்ணாடி பாக்ஸ் நிறையா இந்த பிஸ்தா பாதாம் இதெல்லாம் ரொப்பிக்கிற வேலை. அந்த கடை அப்பேற்பட்ட அழகாக இருந்துச்சு. யோசிச்சுக்கலாம் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு, சென்டரில் ஒரு பெரிய காலி இது காலினாக்கா ஒரு கேப் இல்லாத ஒரு பாக்ஸ் வச்சுட்டு அது சைடில் இருக்கிற சுற்றி இருக்கிற இடத்துல அந்த பாதாம் பிஸ்தா கலாக்கொட்டை எதாவது ஒரு பாட்டில் வச்சு ரொப்பிட்டது தான். மொத்தம் அவங்கள்ட்ட இருந்தது எவ்வளோ, எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு 10 கேஜி தான் வச்சுருந்துப்பான். பட் அதில் பார்க்கறதுக்கு வந்து கடைக்கு ஃபுல்லாக அலங்காரமாக எல்லாம் ஒரு 100 கேஜி இவ்வளோ பேர் டப்பாங்களில் அந்த பாதாம் ரொப்பி வச்சுக்கிற மாதிரி ஒரு கண்ணுக்கு அவ்வளோ காட்சியாக நான் பார்த்தேன். பார்த்தீங்களா, காக்கா கிட்டேருந்து தான் கற்றுனுப்பான் கண்டிப்பாக அவன். ஆனால் அது வந்து நம்ம கிட்டேருந்து கற்றுக்கின்னு கல்லை போட்டிருக்காது, அதுக்கு சுய புத்தியோடு தான் பண்ணிக்குது. ஆனால் நம்ம தான் அதை பார்த்து நம்ம புதுசாக கற்றுக்கணும். அப்போ நம்ம காக்காவுக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது தானே. அதோடு இவங்க எப்படி அதை வேறு விதத்தில் பயன்படுத்தினாங்க, அந்த மாதிரி நம்மளும் வேறு விஷயத்துங்களெல்லாம் நம்ம அந்த டெக்னிக்கை காக்கா பண்ண டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணலாம்ல. ஓகே, பண்ணலாம். இப்போ நான் குட் நைட் சொல்லட்டுமா, தூக்கம் வருது. ஓகே, குட் நைட்.